வணக்கம் காவேரியன்ஸ். இப்போ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அண்டு நேற்று டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 1462 crores வாங்கியிருக்காங்க. தெர் இஸ் நெட் பர்ச்சேஸ். இது வரைக்கும் நம்ம டிஏஐஸோட பர்ச்சேஸ் தான் பார்த்துருக்கோம். பட் சடனாக வந்து நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எஃப்ஐஐஸ் கண்டினியூ பண்ணுவாங்களா அவங்களுடைய பர்ச்சேஸ்ன்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின். நியர்லி அபவுட் $25 billion ஒர்த்து இந்த 4-5 monthஸில் அவங்க விற்றுருக்காங்க. ஜஸ்ட் 2 days பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 crores வந்து டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சைனாக எடுத்துக்கலாமா? இப்போ டெட் ஃபண்டில் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். அதுக்கு தான் என்னுடைய வியூவை நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அதாவது டிஏஐஸ், எஃப்ஐஐஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் லைக் இந்த பிஎம்எஸ் அண்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு அண்டு இபிஎஃப் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஷேர் மார்க்கெட். இவங்க எல்லாம் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு. ஆனால் பிக்கஸ்ட் இது என்னென்னா, இந்த எஃப்ஐஐஸ் விற்றுட்டா அந்த ஹோல் மார்க்கெட்டுமே குறைய ஆரம்பிச்சிருது. அதுதான் இந்த ட்ரெண்டாக இருக்குது இப்போதைக்கு. இதுக்கு ஏன் காரணங்கிறத நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏர்லியராக கூட இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்மளோட ஏர்னிங்ஸ் போராக இருந்தது, ஜிடிபி க்ரோத் டவுனாக இருந்தது, கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் குறைஞ்சிருச்சு, அப்புறமேல ஓவர் வேல்யூவேஷன், அப்புறம் ட்ரம்ப்போட அரைவல், இது மாதிரி நிறைய காரணம் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த காரணத்தை சொன்னோம் பாருங்கள், இதில் எல்லாம் ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு தானே பார்க்கணும். அப்போ தான் ஷுவராக சொல்லலாம், ஓகே இனிமேல் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இங்கேருந்து இப்போ 22,700 இருக்குது, 800 இருக்குது அப்படின்னா சரி ஒரு 25,000க்கு போகும் அப்படின்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பிகினிங் ஆஃப் த வீடியோவில் இதை பற்றி சொல்லிடுறேன் நான். சம் சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்சஸ்லாம் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ கவர்மெண்ட் இதை எடுத்துக்கோங்களேன், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வர ஆரம்பிச்சிருச்சா? ரைட், அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கெப்பாக்ஸ் சொன்னாங்க பாருங்கள், 11.11 lakh crores ஃபார் 24-25. அதை ஆல்மோஸ்ட் அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட் படி தெர் இஸ் 10.45 lakh crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஆர்பிஐ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. அவங்க ஏப்ரலில் கூட 1 more ரவுண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்தது, ரொம்ப டைட்டாக இருந்தது, அதெல்லாம் லூசன் பண்ணி அப்புறம் ஈவன் த ஸ்வாப், இந்த டாலர் ருப்பி ஸ்வாப்பு கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலையும் இப்போ எல்லா பேங்க்ஸுக்கும் கரெக்டாக லிக்விடிட்டி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இப்போ கம்மிங் டு த ஏர்னிங்ஸ். இப்போ ஏர்னிங்ஸில் பார்த்தா ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டு தான் பார்த்தோம் Q3ல். ஸோ Q4ல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். மேபி இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் எண்டில் தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும், அந்த சேஞ்சஸ்ஸு, இந்த ஏர்னிங்ஸ் க்ரோத்தை. ஸோ மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சிபிஐ டேட்டா எடுத்துக்கோங்களேன், ஃபார் February பார்த்தீங்கன்னா 3.61. ஸோ த லோவஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இன் ரீசன்ட் டைமில். அது கூட வெரி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் அந்த பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்களா, இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸுக்கு வந்து கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறது அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபேக்டர்லேயும் நல்லா தான் இருக்குது. சரி, இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர் இப்போ எடுத்து பார்ப்போம். டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் டாரிஃப் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, இன்னும் அது கிளியராக தெரியல நமக்கு. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 1 week வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதா இல்லாட்டா இப்பயே வாங்குறதா அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். நான் அந்த ஃபேக்டரில் என்ன கிளாரிட்டி இல்லை. அனதர் திங் பாருங்கள், யூஎஸ்ஏ வந்து வில் கோ இன்டு ரிசெஷன் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா, அது வந்து இந்த டாலர் இண்டெக்ஸை குறைக்கணும்,
அப்படின்னு பாடுபடுறாரு அப்படிங்கிற நியூஸு கூட நிறைய வந்துட்டுருக்கு. முன்னாடி வந்து 109 அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 103.4 அது மாதிரி இருக்குது. மேபி அது 100க்கு குறைச்சி கூட போகலாம். அபவுட் 99, 98 அப்படி போகும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ட்ரம்ப் அவரோட பாலிசியை வச்சு மட்டும் அவ்வளோ ஈஸியாக அதை குறைச்சிட முடியாது அப்படின்னு தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட வியூ. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸு கூட 4.79 அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி 4.27 அது மாதிரி வந்திருக்கு. ஸோ இது கூட ஒரு நல்ல ஃபேவரபிள் திங் தான் அப்படின்னு சொல்லலாம். இதே சமயத்தில் அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன் கூட 3க்கு போனது பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் ட்ராப் டு 2.8 அப்படின்ட்டு. ஸோ இது கூட குட் நியூஸ் தான். இன்றைக்கி வந்து ஃபெட் வந்து அவங்களோட மீட்டிங் முடியுது. அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து வரும். அதை பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஆனால் பிரசிடெண்ட்டும் ஃபெட் சீஃபும் தே டோன்ட் சி, அதாவது ஐ டு ஐ பார்க்குறது இல்லை. அவங்க வந்து இண்டிபெண்டாக தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்போட ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குல்ல, அதாவது இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, அதை மாற்றுறாரு, நாளைக்கு திருப்பியும் அகெயின் அதை இம்போஸ் பண்ணுறாரு, திருப்பியும் ஏப்ரல் அதை டெட்லைன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூசிங் தான் இருக்குது. ஒரு கிளாரிட்டி தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் குட் நியூஸ் வந்து ரஷ்யன் யுக்ரைன் வார் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹமாஸ் அண்ட் இஸ்ரேலில் வந்து இன்னும் தகராறு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ ரஷ்யன் அண்ட் யுக்ரைன் வார் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும், இல்லாட்ட கூடிய சீக்கிரமே சீஸ்ஃபயர் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸ். அதனால தான் இந்த ஆயில் ப்ரைஸ் கூட குறைஞ்சிருச்சு. அது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோ நம்மளோட ரூபா வந்து நிறைய குறைஞ்சா கூட அபவுட் 87.20 அது மாதிரி போனது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ்லாம் வர வர 86.40 அது மாதிரி கிட்ட வந்துருச்சு. இது வந்து வெரி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது நிறைய டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸு நல்லாயிருக்கு. அண்டு இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸும் அந்த அன்சர்டன்ட்டிலேருந்து ஸ்லோவாக சர்டன்ட்டிக்கு போயிட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட் வந்து சர்டன்ட்டி தான் வரும்போது அதனால தான் சரி இப்போ வந்து ஸ்லைட்டாக மூவ் அப். இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக கிராஜுவலாக மூவ் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்லைட்டாக அப்போட இருக்கிறப்ப நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களை வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண சொன்னேன். அந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது 1 or 2 ஷேர்ஸ் ஒரு ஸ்மால் குவான்டிட்டியாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட 2-3 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் கரெக்டாக பாட்டமை ரீச் பண்ணிட முடியாது. அப்படியே மேலே போனால் கூட பரவாயில்ல, இந்த ஆவரேஜ் அப்வர்டு அப்படின்னு கூட பண்ணிகிட்ருக்கலாம். இன்றைக்கி 200 வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு 210 ரூபா போயிடுது, 230 ரூபா போயிடுது அப்படின்னா யூ கேன் ஆவரேஜ் அப்வர்ட். ஸோ அது கூட தப்பு கிடையாது அப்படின்னா எடுத்துக்கலாம் நம்ம. பட் ஆனால் ஸ்மால் குவான்டிட்டி தான் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லணும். சரி, நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம், நீங்களும் நானும் டிசைட் பண்ணோம். என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்போ டைரக்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா எல்லா நம்மளுடைய சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு கைடிங் ஃபேக்டர் வேணும், சம் மென்டார் நமக்கு வேணும். அதே சமயத்தில் நம்ம தான் அதை டெசிஷன் எடுக்கணும். வாங்குறதா விற்கிறதாங்கிறத டெசிஷன் எடுக்கணும். விற்கணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப குயிக்காகவே ஆக்ட் பண்ணணும். வாங்கணும்னு நினைக்கப்போது கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன், டொமஸ்டிக் சிச்சுவேஷன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த தருணம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். See, there are many types of investing இருக்குது. ஒன்று வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இதர் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் ஆர் மல்டி கேப், அது மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பணத்தை இன்னொருத்தட்ட கொடுத்து அவங்க பண்ணுறதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிக்கலாம். இது ஒன் வே. நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லாட்டா ஆல்டர்னேட் ஃபண்டு, இல்லாட்டா பிஎம்எஸ், அந்த மாதிரி இதுக்கு போயிடலாம். வேறு வந்து லிமிட்டட் போர்ட்ஃபோலியோ இருக்கணும், பட் ஆனால் ஹெவியாக என்ட்ரி பாயிண்ட்டை ஹெவியாக இருக்கணும். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இதோட. அப்புறம் இன்னொரு ஃபார்ம் வந்து என்பிஎஸ், அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மூலமாக கூட நீங்கள் பார்க்கலாம். நான்லாம் இது இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, தெர் இஸ் டைரக்ட் இன்வெஸ்டிங்.
அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வேறு இருக்காது. அதனால் குட்டாம்போக்கில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். பட் அந்த டேஸ்லாம் ஓவர். இன்றைக்கி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வந்து யூ கேன் ஹேவ் ஈவன் அட்வைசர், ஒரு மென்டார் கூட வச்சுக்கலாம். அவங்களுடைய கைடன்ஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அதனால தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரக்ட் இன்வெஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் நிறைய டைம் டிவோட் பண்ண வேண்டி வரும். அந்த டைம் வந்து கரெக்டாக நீங்கள் அதை டிவோட் பண்ணல அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதே சமயத்தில் இந்த மார்க்கெட் டவுன் ஆகும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆக்டும் பண்ணணும். அதனால் ரீபேலன்சிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் the part of your investment இருக்கணும். அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயும் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஜம்ப் இன் பண்ணி அதை வாங்கவும் தெரிஞ்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லா டைம்லையும் சக்சீட் பண்ணும்போது 60-70% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா அது மோர் தென் எனஃப் நினைக்கிறேன். அது வந்து அந்த லாஸை கூட அது காம்பன்சேட் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா லாஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அமங் த டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நிறைய நாலேஜ் கேதர் பண்ண முடியும் நம்மளால். என்னென்ன நாலேஜ் அப்படின்னா நாட் ஒன்லி இன்வெஸ்டிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த டாக்ஸேஷன் சிஸ்டத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து நல்லா டெவலப் ஆகும். அதனால் நான் எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் ஆர் பிளென்டி. அதை வந்து உடனே கொடுக்காது. அதோட பெனிஃபிட்லாம் என்ன தெரியுமா, நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆக ஆக அதோட ஃபுல் பெனிஃபிட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வந்து டைரக்ட் இன்வெஸ்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் எந்த வித மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டியதில்லை இப்போதைக்கு. ஸோ சம் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லாட்ட சம் லாஸஸ் இருந்திருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து அடுத்த இதில் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். இப்போ இருக்க ட்ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்லைட்டாக அப்வோர்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த அப்வோர்டு வந்து அப்படியே போயிட்டே இருக்குமா அப்படின்னா போயிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா ஒரு லீனியர் ஃபேஷனில் அப்படியே மேலே போயிட்டுருக்காது. ஒரு கரெக்ஷனும் இருக்கும் அண்டு திருப்பியும் குறையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்போ வந்து நம்மளுடைய பர்ச்சேஸை இன்னும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப்போட டாரிஃப் என்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அது கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய டாரிஃப் ரொம்ப ஹையாக இருக்கிறனால இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் 1991 மாதிரி இன்றைக்கி வந்து அது நிறைய சேஞ்சஸ்ஸு அண்ட் கரெக்ட் டாரிஃப் போடுறதுனால நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு க்ரோத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் கூட அந்த ஃபீலிங் இருக்குது. அதை செஞ்சாங்கன்னா தென் வந்து ஷேர் மார்க்கெட் திருப்பியும் அதுதான் பவுன்சிங் பேக் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த தருணத்துலேருந்து திருப்பியும் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ. நம்ம டைரக்ட் இன்வெஸ்டிங் எடுத்திருக்கோம். அதனால வந்து ஸ்மாலாக அதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்லேருந்து. அண்டு நல்ல நியூஸ் லைக் அந்த ட்ரம்ப் டாரிஃபில் ஒரு செட்டில்மெண்ட் ஆர் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் வந்துருச்சு அப்படின்னா அந்த தருணமே த பெஸ்ட்டு டைமாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ஃபர்தர் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ வித் திஸ் நான் வந்து என்னுடைய வியூ பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய வியூ பாயிண்ட் என்ன இருக்குங்கிறத கமெண்ட்டில் கூட தெரிவிங்க. நான் கூட அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஒன் மோர் திங், இன்றைக்கி வந்து ஒன் மோர் கம்பெனி அந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். இது வந்து ஒரு ஏதோ நியூ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டாட்டா கம்பெனியாக இருந்தால் கூட இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் அப்ரோச் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெகட்டிவ்ஸு இல்லைன்னு சொல்லிட முடியாது, பட் பாசிட்டிவ்ஸ் ஆர் பிளென்ட்டியாக இருக்குது. இதோட ஹை PE ரேஷியோ வந்து ஒரு ட்ராகாக இருந்தாலும் இப்போ வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. அண்டு இவங்களுடைய ஜூடியோ
அவுட்லெட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கிறனாலும் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கிறதுனாலையும் இது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. இவங்க விற்கிற அந்த அந்த அப்பேரல்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அதனாலையும் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து ஃபினாமினலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எவ்ரி குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர். அண்டு ஒன் மோர் திங் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் இவங்களே டிசைன் பண்ணி இவங்களே வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி கூட த்ரூ வேரியஸ் மீன்ஸ் எதர் இன்ஹவுஸ் ஆர் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க விற்கிறனால இந்த ஜூடியோங்கிற பிராண்ட் வந்து கேட்சப் ஆகிட்டு இருக்கு. அதனாலையும் இவங்களோட க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். இன் ஃபியூச்சர் இயர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் அந்த கன்சியூமர் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு இருக்கிறதுனால கம்மிங் இயர் எண்டில் வந்து இந்த ஸ்டாக்கு கூட ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை கூட உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அண்ட் மேபி இது வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சர். இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் உங்களுடைய டைம் எனக்கு ஸ்பேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.